ஒரு கிரெடிட் லிமிட்னு ஒண்ணு குடுப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னா, "நீ ரூ. 1,00,000 தான் இப்போதைக்கு கடன் வாங்கிட்டு இருக்க. நீ ரூ. 1,00,000 வாங்குறதுனால நீ ஒழுங்கா கட்டிடுற. நீ ரூ. 5,00,000 வாங்கு. அப்பதான் நீ ஒழுங்கா கட்ட மாட்ட. நீ ஒழுங்கா கட்டலைன்னா எனக்கு காசு வரும்ன்றது தான் அவன் இன்டைரக்ட்டா சொல்றான். ஒரு கிரெடிட் லிமிட்னு ஒண்ணு குடுப்பாங்க. ரூ. 1,00,000 5,00,000ன்ற அளவுக்கு ஏதோ ஒரு லிமிட் குடுக்க போறாங்க. அந்த லிமிட்ட ஏத்தட்டான்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ ரூ. 1,00,000 தான் இருக்கு. நான் உங்களுக்கு அது ரூ. 5,00,000 ஏத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பிரிவிலேஜ் குடுக்குறாங்களா? சூப்பர். நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதான் நம்மளுக்கு நம்மளே பறிச்சுக்கக்கூடிய குழின்னு சொல்லலாம். கம்மியான லிமிட் இருந்தா அந்த லிமிட்டை கம்மியாவே வச்சுக்கோங்க. அதாவது அந்த 5,00,000 சும்மா யாரும் நம்மளுக்கு கொடுக்கல. 5,00,000 நீ வச்சுக்கோப்பான்ட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் கொடுக்கல. அவன் என்ன சொல்றான்னா, நீ ரூ. 1,00,000 தான் இப்போதைக்கு கடன் வாங்கிட்டு இருக்க. நீ ரூ. 1,00,000 வாங்குறதுனால நீ ஒழுங்கா கட்டிடுற. நீ ரூ. 5,00,000 வாங்கு. அப்பதான் நீ ஒழுங்கா கட்ட மாட்ட. நீ ஒழுங்கா கட்டலைன்னா எனக்கு காசு வரும்ன்றது தான் அவன் இன்டைரக்ட்டா சொல்றான். அத அவன் நம்ம கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, யூ ஆர் பிரிவிலேஜ்டு பிரீமியம் கஸ்டமர். நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஆளு. நீங்க கரெக்ட்டா பே பண்ணிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்கும்போது நம்மள ஏதோ ரொம்ப பயங்கரமா ட்ரீட் பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏத்துப்பா நீ 5,00,000 ஏத்திருன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மாட்டுவோம் அப்புறம் அவன் நம்மள மொத்தமா வட்டி போட்டு செஞ்சு விட்டுருவாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. அதுல முக்கியமா அந்த கார்டுடைய யூசேஜ்ல என்ன நடக்கும்னா, இந்த 45 டேஸ் பில் சைக்கிள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா ஸ்வைப் பண்ணிருப்பாங்க. ஒரு 28 டேஸ்ல இல்ல 25 டேஸ்ல திருப்பி கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலா எந்த மாதிரி டைம்ல ஸ்வைப் பண்ணணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? அவ்வளவுலாம் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் இப்போ ஏதோ ஸ்வைப் பண்றேன். நான் ஏதோ யூஸ் பண்ணிட்டே வரேன். ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம்னா பில்லிங் சைக்கிளோ இல்ல என்னைக்கு நம்ம அதை பே பண்ணணும் இதெல்லாம் தெரியாம வாங்குறதை விட ஒரு பெரிய முட்டாள்தனமே இருக்க முடியாது. 2 கேஸ் நடக்கும். ஒண்ணு நம்மளோட அறியாமையை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணி ஒண்ணுமே புரியாது சிலருக்குலாம் ஃபோன் பண்ணி இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை வாங்கிடுவோம். வேற வழி இல்லை. ஏன் அதை அவங்க பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. கிரெடிட் கார்டை யார் தலைவலியாவது கட்டணும். அதாவது நான் தான் அந்த கால் சென்டர் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. 1000 கிரெடிட் கார்டு நீ இந்த மாசம் வித்தாதான் உனக்கு இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அப்ப நான் வித்துதான் ஆகணும். அப்ப நான் என் வாயில வந்து கதையை சொல்லிட்டு இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா இவ்வளவு பச்சையா ஏமாத்த கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரைட். சோ அதுவும் ஒரு ரெப்யூட்டட் பேங்க் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. சோ எனக்கே இப்படி நடக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ரைட். சோ கிரெடிட் கார்டுன்னப்போ இதுல நீங்க 1,00,000 எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க. 1,00,000 எடுத்துக்கலாமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு எப்ப அதை கட்டணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி மாற்றுறது ஒரு பெரிய சிக்கல்னே சொல்லலாம். அதாவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு இது கொடுக்குறேன் உங்களுக்கு அது கொடுக்குறேன்னு சொன்னா இல்லப்பா வச்சிரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறது இஸ் a பெட்டர் டீல். அதான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். வேணானே சொல்லுவேன். கார்டு அப்கிரேட் பண்றேன். உங்களுடைய கார்டு வந்து எதுவும் நீங்க காசு எதுவும் பண்ண வேணாம். மந்த்லி பே கிடையாது, இயர்லி சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. கார்டு மட்டும் அப்கிரேட் ஆகுது. உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகும். நீங்க 100 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணீங்கன்னா 10 பாயிண்ட் வர வேண்டிய இடத்துல 15 பாயிண்ட் வரும். இப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இது எப்படி என்ன பண்ணலாம்? அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு அந்த அப்கிரேட்னு சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ₹1,00,000 லிமிட் ₹5,00,000 மாத்துறாங்கன்ற கொஸ்டின் வரும். கிரெடிட் லிமிட் மாத்துறாங்களா இல்ல வேற என்ன மாத்துறாங்கன்றது தெரியாம நம்ம அந்த அப்கிரேட்லாம் ஒத்துக்கூடாது. இல்ல உண்மையாவே ஏதோ ஒரு வேலிடான அப்கிரேட் கொடுக்குறாங்கன்னா ஓகே வாங்கிக்கிறது பிரச்சனை. அதாவது சில கேசஸ்ல வந்து உண்மையாவே நல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நல்லா பே பண்றவங்களுக்கு அப்கிரேட்ஸ் கிடைக்கும். அந்த அப்கிரேட்ஸ் எடுக்கிறதுல பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வரும், அதிகமான பெனிஃபிட்ஸ் வரும். ஒழுங்கா யூஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல எப்போ பே பண்ணா கரெக்டா இருக்கும்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் வாங்குறேன், எனக்கு பில்லு வருது, வந்ததுன்னா ஒரு டேட் இருக்கும். நம்மளுக்கு இமெயிலையோ இல்ல மெசேஜ்லயோ எதுலயோ ஒரு டேட்டை போட்டு இந்த டேட்டுக்குள்ள நீ கட்டணும்னு சொல்லி வந்துடும். அங்க இருந்து ஒரு 5-6 நாள் முன்னாடியே நான் ஃபுல்லா பே பண்ணதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில சர்வர் டவுனு இல்ல யூபிஐ டவுனு என் போன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் மாட்டி அதுக்கப்புறமா நான் கட்டாம எனக்கு வட்டி போட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கும்னா ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடியே நான் கட்டிட்டேன்னா இந்த தலைவலி இல்லாம நான் தப்பிச்சிருவேன். ரைட்டா?